மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின். என்னுடைய கருத்து, நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது பேரவைத் தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1977 இருந்து என்னுடைய அரசியல் பணியை நான் தொடங்கியவன். 1978 மாணவர் திமுகவிலே நான் உறுப்பினராக இருந்தவன். பலருக்கு இதெல்லாம் தெரியாது. 1986 உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அண்ணன் நேரு அவர்கள் போல அவர் சேர்மனாக இருந்தார். நான் ஊராட்சி மன்றத்தின் தலைவராக அன்று 86 பொறுப்பேற்றதிலிருந்து 40 ஆண்டு காலமாக இந்த மாவட்டத்திலே பொறுப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பொதுப்பணியை, மக்கள் பணியை நான் ஆற்றி கொண்டு வருவது பலருக்கு உங்களுக்கு தெரியும். அதே போல் நம்முடைய அண்ணன் நேரு அவர்கள், அண்ணன் வேலு அவர்களெல்லாம் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுப்பணியிலே, அரசியல் பணியில் ஈடுபட்டு இந்த அவையிலே பல ஆண்டு காலம் இருந்தவர்கள். அதே போல் நம்முடைய அவை முன்னவர் அவர்கள் இங்கே இருக்கின்றார். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 77 இருந்து இந்த அவையில் இருக்கின்றார்கள். ஏன் பேரவைத் தலைவர் அவர்கள் நீங்களே கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து 1980 இந்த அவைக்கு வந்து பொது சேவையிலே உங்களை ஈடுபடுத்தி கொண்டு இந்த அவையினுடைய நடவடிக்கைகளெல்லாம் உன்னிப்பாக நீங்கள் பார்த்த காரணத்தால் தான் இன்றைக்கு ஓரளவு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முழுசாக பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது, இவ்வளோதான் உங்களால் பண்ண முடியும். ஓரளவு பேலன்ஸ் பண்ணி இந்த பக்கமும் பார்க்குறீங்க, அந்த பக்கமும் பார்க்குறீங்க. ரெண்டு பக்கமும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு இந்த அவையை கொண்டு போக வேண்டும், அமைதியாக நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள். அதற்கு முழுமையாக எங்களுடைய தலைவருடைய தலைமையிலே நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே நிலை என்னன்னு சொன்னால், இந்த இதில் போகிறதில் மக்கள் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கக்கூடிய நிலையிலே வருவார்கள். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இத்தனை ஆண்டு காலம் சட்டமன்றத்தை பார்க்கின்ற பொழுது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியை பார்த்து என்ன கேள்வி கேட்பார்கள்? மக்களுக்கு தேவையானதை, மக்கள் என்ன கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, மக்கள் என்ன பிரச்சனையில் இருக்கின்றார்களோ அந்த பிரச்சனையை கேள்வியாக ஆளுங்கட்சியிடத்திலே கேட்பார்கள். ஆளுங்கட்சி உறுப்பினுடைய கடமை என்ன என்று சொன்னால், என்ன கேள்வி எதிர்க்கட்சிக்காரர்கள் கேட்கின்றார்களோ அந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த அவையை அமைதியாக நடத்துவதற்கு முயலக்கூடியவர்கள் தான் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள். இந்த நடைமுறை தான் இப்போலாம் இருந்திருக்கு. சில நேரங்களில் சலசலப்பு வருவது சாதாரணமாக. ஆனால் இப்போ இந்த ரெண்டு கூட்டத்தோடு நான் பார்க்கின்ற பொழுது மக்கள் என்ன நினைக்கின்றார்கள்னா, நம்ம பிரச்சனையை எதிர்க்கட்சி போய் பேசுகிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாரு, ஆனால் பிரச்சனை என்ன கேள்வியை கேட்கிறாரோ அந்த கேள்விக்கான பதில் ஆளுங்கட்சி தருவதில்லை. ஆனால் ஆளுங்கட்சி என்ன சொல்லுது, ஏதாவது தேவையில்லையா சில பிரச்சனைகளை சுற்றி வளைச்சு கொண்டு வந்து கடைசியில் எதிர்கேள்வியை போடுறாங்க எதிர்கட்சிட்ட. அந்த எதிர்கேள்வியை போடுகின்ற பொழுது சில வார்த்தைகளை எதிர்கட்சியில் உள்பவர்களுடைய உறுப்பினர்களை அவருடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையிலே, ப்ரொவோக் பண்ணக்கூடிய வகையிலே சில வார்த்தைகளை போடுகின்ற காரணத்தால் உங்களை அவர்கள் தர்ம சங்கடத்திற்குள்ளாக்குகிறார்கள் என்பதுதான் என்னுடைய பதில். அவை மண்டவர், நான் அதை பற்றி விளக்கமாக அவர் பேசி முடிக்கிட்டு. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை பேச வேண்டிய நேரத்தில் எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறார். அதை தவிர்த்து நீங்கள் மானிய கோரிக்கையில் உரையாற்றினா நன்றாக இருக்கு. எங்களுக்கு தெரியும் பதில் சொல்றதுக்கு, அது வேண்டாம், நாங்கள் பார்க்குறோம். மாண்பு தலவாய் சுந்தரம், மாண்பு தலவாய் சுந்தரம். மாண்பு பேரவைத் தலைவர்களே, அவர் உள்ளான உண்மைக்கு புறம்பாக சொல்றேன். அவர் காங்கிரஸிலிருந்து அதிமுக 6 ஆண்டு காலம் ராஜ்யசபா எம்பியாக இருந்து தேமுதிகவுக்கு போய்விட்டு இப்பொழுது திமுகவில் இருந்து இருந்து கொண்டு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக என்ன உறுப்பினர் உட்காருங்க, உறுப்பினர் தலவாய் சுந்தரம் உட்காருங்க. வேண்டாம் வேண்டாம், தேவையில்லாத விவரங்களுக்கு போக வேண்டாம். தேவையில்லாத விவரங்களுக்கு முடிஞ்சிச்சு, விடுங்க, உட்காருங்க. நீங்க மாண்பு உறுப்பினர் கே என் நேரு அவர்கள், மாண்பு உறுப்பினர் கே என் நேரு அவர்கள் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, தேவையற்ற கொஞ்சம் உறுப்பினர் உட்காருங்க. தம்பி உட்காரியா? அன்பிற்கினிய நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல உறுப்பினர் பேசுகிறார். உறுப்பினர் பேசும்போது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ அவை முன்னவரோ பேசலாம். இவருக்கு நீங்க தேவையில்லாம் ஒரே கிளாரிபிகேஷன் நினைச்சேன். இல்ல நான் வந்து அந்த கிளாரிபிகேஷன் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் நினைச்சேன். இது கிளாரிபிகேஷன் இல்ல, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இல்ல. போதும். தலவாய் சுந்தரத்துக்கும் இதுக்கு என்ன பிரச்சனை? அவரை ஏன் கொடுக்குறீங்க?
அப்ப எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் பேசிக்குவோம். மாண்பு உறுப்பினர், அது நானே சொல்லிட்டேனே, நானே சொல்லிட்டேன், நானே அதை பத்தி விளக்கம் சொல்லிட்டேன், தேவையற்றது. மாண்பு உட்காருங்க, உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் தலவாசந்தர் உட்காருங்க. ஒரு மாண்பு உறுப்பினர் ஏ வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களுடைய செயலுக்கு நாங்கள் எப்பொழுதும் உள்நோக்கம் கற்பிக்க முடியாது. ஏன்னா இந்த அவையை பொறுத்தளவுக்கு முழு அதிகாரம் படைத்தவர், அதில் உங்களுக்கு மாற்று கருத்து அல்ல. எங்களுடைய உறுப்பினர்கள் பேசுகிற பொழுது அளவாய் சுந்தரம் என்று ஏதாவது ஒரு பெயரை அவர் குறிப்பிட்டிருப்பானால் அவர் என்னை சொல்றீங்களா அவர் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்ல. ஒரு நானே கிளாரிபிகேஷன் தான் கேட்கறான்னு நினைச்சேன். ஏன்னா விவரமா பேச சொல்றேன், அவர் விவரமா பேசக்கூடிய கிளாரிபிகேஷன் கேட்கிறாரு அப்படின்னு தான் நான் அவரை அலோவ் பண்ணேன். நான் அவரது இது போன்ற உட்காருங்க, நான் சொல்றேன், இது போன்ற நிகழ்ச்சிகளை அவரை பற்றி ஏதாவது நான் குறிப்பிட்டிருந்தாலோ அவர் ஒரு கிளாரிபிகேஷன் கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா எதுவுமே இல்லாத பொழுது இப்படி சொன்னோம்னா சட்டசபை நடத்த முடியாது. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள்.